காலேஜில் சேரலாம், என்ன படிக்கலாம் அப்படிங்கிற. ஓகே, ஸோ பெற்றோர்கள் அப்பா அம்மா கை தூக்குங்க. ஓகே, குட். தாத்தா பாட்டி. ஓகே, எனக்கு தாத்தா பாட்டியே கிடையாது. எனவே தாத்தா பாட்டி இருக்கிறவங்கள பார்த்து எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கும். மெட்ராஸ் பாஷையில் பேச போனால் ஃபீலிங். அது எப்படி சொல்கிறது, நம்ம கூட படித்த ஒரு ஆள் அவருக்கு ஐஏஎஸ் கிடச்சி நம்ம கிடைக்கல அப்படி இருக்கும். அவங்களுக்கு கிடச்சிருக்கு தாத்தா பாட்டி, எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஃபீலிங். ஸோ பரவாயில்ல, தேங்க்யூ வெரி மச் ஆல் ஆஃப் யூ. ஐம் வெரி ஹாப்பி டு சி யூ. உங்களெல்லாம் சந்திக்கிற அந்த நல்ல சான்ஸை தந்திருக்கக்கூடிய ரோட்டரி கிளப் அவருடைய கவர்னர் திரு தனசேகர் அவர்கள், சிவபிரகாசம், எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க்கையில் சில நேரத்தில் வந்து நம்ம ஒரு முக்கியமான கட்டத்தில் இருப்போம். +2 முடிச்சுட்டு என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி. இங்கே நம்ம எங்கே வேணாலும் திரும்பி போகலாம். அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்குது. டிசிஷன்ஸ், அவர் தனசேகர் சார் சொன்னார், முடிவுகள். சில முடிவுகள் ரொம்ப முக்கியமான முடிவு, மாற்ற முடியாது. ஒரு காலேஜில் சேர்ந்து படிக்கிறோன்னா இது ஒரு பெரிய முடிவு. ஒரு வேலையில் சேரணும் அப்படின்னா பெரும்பாலும் அது பெரிய முடிவு. நான் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேரலாம்னு ஆசைப்பட்டேன். ஒரு முடிவு எடுத்தேன். அந்த ஒரு முடிவு, அதனுடைய விளைவு இன்றைக்கி 40 வருஷமாக இருக்குது. நான் இன்னைக்கு சாகிற வரைக்கும் நான் போலீஸ்காரன் தான். இன்னொன்று இருக்குது, வாழ்க்கையில் 2 முடிவு முக்கியமான முடிவு. ஒன்று, நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறது, சரிதாங்களா? இன்னொன்று, நம்ம யாரை கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. இது 2 கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யோசிச்சு முடிவு எடுக்கணும், இல்லைங்களா? அதனால தான் இந்த நேரம் ஒரு முக்கியமான நேரம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். வரலாற்றிலேயே பெரிய பெரிய முடிவுகள் எடுக்கப்பட்டதுங்க. ஒரு முறை அமெரிக்காவில் கருப்பின மக்களுக்கும் வெள்ளை மக்களுக்கும் வந்து இப்போ சம உரிமை கிடையாது. பஸ்ஸுன்னா முன்னாடி வெள்ளைக்காரங்க உட்காரலாம், பின்னாடி கருப்புக்காரங்க உட்காரலாம், கருப்பாக இருக்கிற மக்கள் உட்காரலாம். அப்புறம் அவங்க அம்மா என்ன பண்ணிச்சு, அலபாமாங்கிற இடத்துல பஸ்ஸில் ஏறி முன்னாடி போய் அப்படி உட்காந்துச்சு, வெள்ளைக்காரங்க உட்காந்துருக்கோம். இந்த டிரைவர் சொன்னார், எந்திமா, இது வந்து ஒயிட் பீப்புள், அவங்க உட்கார வேண்டிய இடம், எந்திரி. எந்திக்க மாட்டேன். போலீஸை கூப்பிட்டாங்க. ஹலோ போலீஸ், த லேடி இஸ் கிரியேட்டிங் ட்ரபிள், அலபாமா பேஸ், ப்ளீஸ் கம். போலீஸ்காரங்க வந்தாங்க. அந்த அம்மாவுக்கு இறங்கி பின்னாடி யாருமா முடியாது. அந்த அம்மா ஒரு திடமாக ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. மிலிட்ரி வந்துச்சு, ராணுவம், யார் வந்தாலும் முடியாது, நான் தான் முதல்ல வந்து நான் தான் உட்காருவேன். 5 லட்சம் மக்கள் திரண்டாங்க. 5 லட்சம் மக்கள். எங்கே? வாஷிங்டன் டிசி. மழை பெய்யுது. அங்கே தான் இந்த மாதிரி மேடையில் நின்று பேசுகிறாரு மார்ட்டின் லூதர் கிங். ஐ ஹாவ் அ ட்ரீம். எனக்கு என்ற ஒரு கனவு. வெள்ளை இன பிள்ளைகளும் கருப்பின பிள்ளைகளும் ஒரே இடத்துல இருந்து ஒரே மேசையில் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு கனவு அப்படின்னு சொன்னார். அதுதான் ஐ ஹேவ் அ ட்ரீம். உலகம் முழுவதும் பேசப்பட்டது. மிகப்பெரிய ஒரு முடிவு அந்த அம்மா எடுத்தது. கதையே மாறி போயிடுச்சு. எல்லாருக்கும் சமம், சமத்துவம், ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. சட்டத்தின் முன் எல்லாருக்கும் சமம், எல்லாருக்கும் சம சட்ட பாதுகாப்பு. சரி வச்சுங்களா? அதே மாதிரி பிள்ளைகளை நீங்கள் இன்னைக்கு எடுக்கக்கூடிய முடிவு நமது வாழ்நாள் முழுவதுமே இருக்கும். நல்ல முடிவு இருக்கும். இங்கே வந்து பேசக்கூடிய அங்கே திரு அசோக் அவர்கள் சொல்லியிருப்பாங்க, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 1 லட்சம் MBBS சீட் இருக்குது. எவ்வளோங்க? இந்தியாவில் 1 லட்சம் MBBS, 650 மெடிக்கல் காலேஜ், பாதி பிரைவேட் பாதி கவர்மெண்ட் ஆச்சுங்களா? இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ் அதே மாதிரி 23 இடத்துல இருக்குங்க. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஒரு தேர்வு எழுதி உள்ள நுழைஞ்சின்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கை சேஃப்டி ஆகிடும். இங்கே ரொம்ப தூரம் கிடையாது, 500 கிலோமீட்டர் தான் மெட்ராஸில் இருக்குது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. போன வருஷம் படித்து வெளியே வந்த பையனுக்கு 4 கோடி ரூபாய் சம்பளம். எவ்வளோங்க? ஒரே மாதத்தில் எல்லா கடத்தையும் அடைச்சிடலாம். ஒரே மாதத்தில் கடன் எல்லாம் அடைச்சி கூட ஒரு வீடு வாங்கி 2 ஏக்கர் நிலவும் வாங்கிக்கலாங்க. வாழ்க்கை செட்டில் ஒரு ஆண்டு சம்பளம். புரியுதுங்களா? அப்படி 23 ஐஐடி இருக்குங்க. 1 2 கிடையாது பிள்ளைகளே, ஞாபகம் வச்சுக்க. 23 ஐஐடி இருக்கு. அதே மாதிரி 32 NIT இருக்கு, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. அதில் ஒரு 24,000 சீட் இருக்கு. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி உண்டா இல்லையா சார்? நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் 25 அதில் சீட் இருக்கு. தமிழ்நாட்டிலே நல்லா படிச்சிங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி, 450 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. ஆனால் உருப்படுறது ஒரு 30 20 40 காலேஜ் தான் கொஞ்சம் நல்ல காலேஜ் ஆச்சுங்களா? இன்ஜினியரிங் பெரிய படிப்பு. அதில் என்ன நிறைய விஷயங்கள் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. சிவிலா, மெக்கானிக்கலா, கம்ப்யூட்டர் சயின்ஸா, என்னன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. கம்ப்யூட்டர், டேட்டா செக்யூரிட்டி, டேட்டா செக்யூரிட்டிக்கு என்ன பேர்? சைபர் செக்யூரிட்டிக்கு. நான் நிறைய வீடியோ போடுறேன், பார்க்குறீங்களா? தாய்மார்களே, குழந்தைகளே, கேர்ஃபுல்லாக இருங்க. மொபைல் ஃபோனில் ஃபோன் பண்ணி ஏதாவது ஒன்று சொல்லி பணத்தை பூரா எடுத்துகிட்டு போயிடுவான். கோயம்புத்தூர் ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வெளியே வந்து, சார் என்னை காப்பாற்றுங்க சார், மொத்தம் ஃபோனில் வந்து முதலீடு பண்ணுங்கன்னு சொல்லி 70 லட்சம் ரூபா முதலீடு பண்ணிட்டேன் சார், பணம் போச்சு சார், காப்பாற்றுங்க. சைபர் செக்யூரிட்டி.
சைபர் செக்யூரிட்டி 1,00,000 பேருக்கு வேலை கிடைக்க போகுதுங்க. என்ன அசோக் சார் உண்மைதானா? எப்படின்னா DPDPA அப்படின்னா டிஜிட்டல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு ஒரு சட்டம் போட்டிருக்காங்க இந்தியாவில். இந்த ஈரோட்டில் உள்ள எல்லா கம்பெனிலையும் ஒரு ஆளை நியமிக்கணும். ஆஸ்பத்திரியில் அந்த நோயாளிகளுடைய டீட்டெயில்ஸ் இருக்காங்க இல்லைங்க. இப்போ நம்முடைய KMCH வச்சுக்கோங்களேன், 10 லட்சம் பேருக்கு டேட்டா இருக்குது. அது வெளியே போனால் KMCHக்கு 250 கோடி ரூபா ஃபைன். எவ்வளோங்க? டேட்டா ஒரு வங்கி இருக்குது, உங்கள் டேட்டா இருக்குது, அந்த டேட்டா வெளியே போச்சுன்னா அந்த வங்கி இந்தியன் வங்கிக்கு 250 கோடி ரூபாய் அபராதம். அப்போ அதெல்லாம் பாதுகாக்கணுமா வேண்டாமா? அப்போ நீங்கள் படித்து வெளியே வந்தோடனே உங்களுக்கு வேலை கிடைக்கும். குறைஞ்ச 5 லட்ச ரூபா சம்பளம் கிடைக்கும். என்னையே கூப்பிட்றாங்க, நீங்கள் வேலை இல்லாமல் தான் இருப்பீங்க, அன்எம்ப்ளாய்டு சைலந்திர பார்க்க வாங்க, எங்கள் பெரிய கம்பெனிக்கு மேலே வந்து உட்காருங்க, அவங்களுக்கு 20 லட்ச ரூபா தரேன்ற மாதம். டேட்டா ப்ரொடெக்ஷன் சாதாரண நினைக்காதீங்க, உலகம் பெருசு பிள்ளைகளே. அது என்ஜினியரிங் இப்படி நிறைய இருக்குது. எனக்கு வந்து தெரியாது, அசோக் சொல்லியிருப்பார், விட்டுருங்க. அடுத்ததுங்க பக்கத்தில் அக்ரிகல்ச்சர் தான் படித்தது. அக்ரிகல்ச்சர் இந்த வருஷம் கூட அக்ரிகல்ச்சர் படித்த ஒரு பொண்ணு சத்யபிரியா, ஈரோடு அந்த பொண்ணு IAS பாஸ் பண்ணியிருக்கு. பார்த்தீங்களா? விவசாயம்னா நீங்கள் போய் பேசாமல் போய் மறுபடியும் எங்கள் அப்பா பண்ண மாதிரி நான் வந்து மஞ்சள் விவசாயம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. விவசாயம் என்பது ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு. விவசாயத்தில் ஏகப்பட்ட அறிவியல் விஞ்ஞானம். அமெரிக்கா போகலாம், கனடா போகலாம், இங்கிலாந்து போகலாம், பெரிய பெரிய ஆராய்ச்சி நிறுவனத்தில் வேலை பார்க்கலாங்க. அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், செரிகல்ச்சர், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், ஃபாரஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட், நிர்வாகம், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஏகப்பட்ட படிப்பு. இந்த அக்ரிகல்ச்சர் காலேஜில் படித்து மட்டும் 250 பேர் IAS அதிகாரியாக வந்திருக்கிறாங்க. வேறு நானும் ஒருத்தர். தெரியுங்களா? அக்ரிகல்ச்சர் லா, சட்டம், என்ன குறைக்கு வேலை கிடைக்கிறதா இல்லையோ அது சட்டம் படித்தவங்க வேலை கிடைக்கும். ஏன்னா நம்ம மக்கள் டெய்லி சண்டை, அண்ணனுக்கு தம்பிங்க சண்டை, வரப்பு சண்டை, வயல் சண்டை, நிலச்சண்டை. சண்டை இல்லாத குடும்பம் உண்டுங்களா? கேஸ் இல்லாத குடும்பம் உண்டா? எங்கள் ஊர் கன்னியாகுமரி காலில் போகும்போதே ஒரு கேஸ் கையில் தான் கட்டிடத்துக்கு போகணும். எங்கே போகிறோன்னு கேட்டால் கோர்ட்டுக்கு போகிறோமா? சண்டைக்கு சில பிரச்சனை. அது மட்டும் இல்லை, இப்போல்லாம் கம்பெனியில் சண்டை, பேங்குக்கும் கம்பெனிக்கும் சண்டை, பிஸ்னஸ்லாம் அதில் நிறைய வாய்ப்பு இருக்குது. சட்டம் பிடிச்சிருக்கா? சரி. இப்படி அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெளியே வந்த உடனே கோயம்புத்தூர்லேருந்து ஒரு நிகழ்ச்சி, தினமர விளையாட்டு நிகழ்ச்சி முடிச்சு வெளியே வந்த உடனே ஒரு பையன் சொன்னா, சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார், எனக்கும் எங்கள் அப்பாவுக்கு பஞ்சாயத்து முடிச்சு போங்க சார். எப்படிங்க? அவனுக்கும் எங்கள் அப்பாவுக்கு பஞ்சாயத்து தான். அப்பா சொல்கிறாதான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறாரு. எனக்கு அது பிடிக்கல. எனக்கு என்ன பிடிச்சிருக்கு? எனக்கு வந்து ஃபேஷன் டிசைன். எப்படிங்க? சில பொம்பளை பிள்ளைகளை பாருங்கள், ட்ரெஸ் போட்டு போனாலே சூப்பராக இருக்குது. எனக்கு மகளுக்கு வேறு அவங்க போட்ட ட்ரெஸ்ஸே அப்படி கரெக்டாக இருக்குங்க. அந்த பிள்ளைகளை பார்த்தாலே, பையங்களை பார்த்தீங்களா சில பசங்களை அப்படியே ஒரு கம்மல் போடுறான், அன்னைக்கு பார்த்தா ஒரு பையன் 2 கம்மல் போடுறான். ஒரு பையன் பார்த்தா பேனை கிழிச்சு போட்டுருக்காங்க. ஐயோ பேனை கிழிச்சு போச்சுடா, கட்டு தைச்சு போடுறான்னு. இல்லை சார், வேற என்ன கிழிச்சு போட்டுருக்காங்க. அதெல்லாம் ஃபேஷன். அந்த பிள்ளைகளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சாதாரணமாக நினைக்காதீங்க. டிசைன் சொன்னீங்கன்னா, இந்த ஆப்பிள் ஐஃபோன் இருக்கு பாருங்க, இந்த படத்தை போட்டு கொடுத்தவனுக்கு சம்பளம் 300 கோடி ரூபாங்க. எப்படி? இந்த ஆப்பிள் ஐஃபோனுக்கு இப்படி தான் ஃப்ரண்டில் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், படம் போட்டு கொடுத்தவனுக்கு 300 கோடி ரூபா சம்பளம். புரியுதுங்களா? டிசைன், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன். ஆர்கிடெக்சர், இந்த பில்டிங் கட்டுறப்படி சிவில் இன்ஜினியரிங் வேறு. இது எப்படி முகப்பெருக்கு, இது எப்படி போக்குவரத்து போகிறது, எப்படி வர்றது, எப்படி டோர், எப்படி ஆர்கிடெக்சர். அது ஒரு சிலருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. தெரியுதுங்களா? இப்படி பல்வேறு படிப்புகள் இருக்குது. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய உங்களுக்கு சைலேந்திர பாபு என்ன சொல்கிறா வர, நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டால் நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. எந்த வேலை உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு பாருங்க. எந்த வேலை நல்லா பிடிச்சிருக்கு. நான் வந்து ரிட்டையர் ஆன பிறகு ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன். அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனம். நான் தான் சேர்மேன், அந்த நிறுவனத்துக்கு சேர்மேன். ஆனால் 2 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கேன். அடுத்த மாதம் அமெரிக்கா போகிறேங்க. எனக்கு அதில் ஒரு பைசா வர மாதிரி கிடையாது. ஆனால் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன். என்ன வேலை தெரியுங்களா? தமிழ்நாட்டில் உள்ள 4 லட்சம் மக்கள் அமெரிக்காவில் இருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்க? 4. அதில் 1 லட்சம் பேர் இப்போ தான் போயிருக்காங்க, வேலை பார்த்துருக்காங்க. 3 லட்சம் பேர் நல்லா இருக்கிறாங்க சார். பெரிய பெரிய பங்களம், பெரிய காரு, தனி விமானம் கூட வச்சுருக்காங்க. அவங்க தான் பார்க்க போகிறேன். அவங்கள என்ன பண்ணுறாங்க, நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும், நம்ம நிலைமையில வந்துட்டோம், படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி வருஷம் $1 மில்லியன் US, 8 கோடி, 9 கோடி, 10 கோடி. இந்த கோவிட் நேரத்தில் 40 கோடி கொடுத்தாங்க. பணம் கொடுக்குறாங்க. ஏழை பிள்ளைகளுக்கு காலேஜில் படிக்கிறதுக்கு நாங்கள் உதவி செய்யணும்.
அந்த நிறுவனத்துக்கு தலைமையாக இருக்கேன். என்ன சம்பளம்? ஒரு சம்பளம். இப்போ நான் ஏன் பண்ணணும்? ஒரு மன மகிழ்ச்சி பிள்ளைகளே. போன வருஷம் எனக்கு தெரிஞ்ச பிள்ளைகளுக்கு 2 கோடி ரூபாய் வரைக்கும் உதவி பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு சார் ஈரோடு வடக்கு போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் வேக்கன்ட் சார். நீங்கள் சேருங்களான்னு கேட்டால் நாளைக்கே சார். எப்படிங்க அந்த வேலை அப்படி இருக்கலாம் போடலாம். இவருக்கு மாமனார் பன்னீர்செல்வம் கூட அவர் போயிட்டாரா, தனசேகர் மாமனார் பன்னீர்செல்வம் என் கூட சப் இன்ஸ்பெக்டர் இருந்தவர் தான். என்னுடைய முதல் வேலையே கோபிச்செட்டி பாளையம் தாங்க, 1989. அந்த இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுங்கிறது நான் இருந்த போஸ்ட்டை விட 9 போஸ்ட் கம்மி. டிஜிபி ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ், டிஜிபி, ஏடிஜிபி, ஐஜி, டிஐஜி, சீனியர் கிரேட் எஸ்பி, செலக்ஷன் கிரேட் எஸ்பி, எஸ்பி, ஏஎஸ்பி, அதுக்கு கீழே தான் டிஎஸ்பி, அதுக்கு கீழே தான் இன்ஸ்பெக்டர். ஆனால் நான் ரெடி. ஏன் தெரியுங்களா? மன மகிழ்ச்சி. எந்த வேலை செஞ்சா சம்பளமே இல்லாமல் இருந்தாலும் நான் வேலை செய்வேன் மனது சொல்லுது பாருங்க, அங்கே போய் சேருங்க. அது என்ன வேலை இருந்தாலும் தெரியல. என்ன மாதிரி மேடையில் வந்து போய் சொன்ன சார் எனக்கு பிஇ வேண்டாம், எம்பிபிஎஸ் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் சார், நான் ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளராக வர வேண்டும். என்ன சார் படிக்கணும் அப்படின்னு நிறைய நூல்கள் வாசி, எந்த காலேஜுக்கு போகாதேன்னு சொன்னேன். காலேஜில் போனால் படிக்க விட மாட்டாங்க, புக்கை படிக்க சொல்லுவாங்களா, படிக்க வேண்டாம் ஏதாவது பரிசு சொல்கிறத வச்சு எழுத சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஸோ நமக்கு பிடிச்ச வேலைன்னாங்க பேஷன். சம்பளம் இல்லாத வேலை பார்ப்போம், மழை பெஞ்சாலும் வேலை பார்ப்போம், இந்த மாதிரி வெயில் அடித்தாலும் உட்காந்து கேட்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கெல்லாம் பாராட்டுகள். இவ்வளோ வெயில் பயங்கரமாக அடிச்சு உட்காந்துருக்கீங்க பாருங்க இந்த வெயில். ஆனால் வாழ்க்கையில் மோசமான வெயிலாம் அடிக்கும், மிகப்பெரிய வெயிலாம் அடிக்கும். உங்கள் அப்பாவோட கேள்வி, உங்கள் வாழ்க்கையில் எத்தனை வாரம் வெயில் அடிச்சிருக்கு? இந்த கோவிட் நேரத்தில் நான் சென்னையில் இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் 5 வாரம் சைக்கிள் விட்டுருந்தேங்க. 5 டைம்ஸ் சைக்கிளில் வந்தேன். அப்போ எவ்வளோ வெயில் அடிக்கும்? இந்த வெயிலில் தாங்க வருவோம் சும்மா அவட ஜாலிக்கு. எனக்கு நான் சைக்கிளை ஓட்டினதுனால முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எனக்கு பதவியை கொடுப்பாரா? ஒன்றும் கிடையாது, ஜாலி பிடிக்கிறது செய்கிறோம். என்னங்க, நான் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கு 25 வருஷமாக பயிற்சி கொடுத்துருக்காங்க. இலவசமான பயிற்சி தான், ஃப்ரீ தான் கொடுத்துருக்கேன், ஒரு பைசா கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல. நான் லக்னோ போயிருந்தேன். பாரத பிரதமர் அவர்கள் டிஜிபி கான்ஃபரன்ஸ் கூப்பிட்டுருக்காரு. இந்தியாவில் உள்ள 28 மாநிலங்களோட டிஜிபி ஒரு நாள் கூட உட்காந்து சாப்பிடலாம். யார்கிட்ட? பாரத பிரதமர். அங்கே போய் சேர்ந்தோன்னு எனக்கு ஒரு ஃபோன், சார் சைலந்தில் பார்க்க வந்திருக்கீங்களா? லக்னோ. ஆமாம், உங்களுக்கு ஒரு விருது கொடுக்க போகிறோம். எந்த ஊரில்? யூபி லக்னோ. யார் கூப்பிடுறது? யார்? நான் அந்த மாதிரி செந்தில் ஐஏஎஸ். நீ யாருப்பா? உங்கள் மாணவன் சார். இந்த மாணவன் வாங்க சார். என்னை வந்து கவர்மெண்ட் காரில் கூட்டிகிட்டு போனாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் அந்த அங்கே வந்து இந்த கபாப் தான் ஃபேமஸ். அங்கே கபாப் எப்படிங்க? மட்டன் அப்படி கொண்டு போய் சாப்பாடு 13 பேருங்க, 13 ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாருமே, அந்த டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி, கமிஷனர், அந்த போலீஸ் எஸ்பி எல்லாம் 13. ஒரு ஆள் வந்துங்க அந்த பிராக்யாரத்துலேருந்து 450 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கேன். எல்லாருமே நமது மாணவர்கள். இந்த சம்பளத்தை போய் எங்கெங்க சொல்கிறது? இது எவ்வளோ சம்பளம்? ஸோ இந்த பணியை நான் ஏன் செய்கிறேன்னா மனமகிழ்ச்சி. ஸோ பிள்ளைகளை நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ இங்கே அசோக் சார் சொல்கிற மாதிரி நெட்டில் போய் பெரிய பெரிய கல்வி ஆராய்ச்சியாளர்களை பாருங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னென்ன படிப்பு இருக்குது, என்னென்ன வாய்ப்பு இருக்குது எல்லாம் போட்டுட்டு கடைசி எனக்கு எது நல்லா பிடிச்சிருக்கு. நீங்கள் பிடிக்காத வேலையை போய் சேர்ந்தீங்கன்னா உங்களே நீங்கள் தலையில் தூக்கி வச்சு தான் போக வேண்டியிருக்கும். எப்படிங்க? பிடிக்காத வேலை பண்ண முடியுமா? வேறு வழியே இல்லை. உலகத்திலே மிகப்பெரிய சோகம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் பெரிய சோகம் நடக்கவே கூடாது யாருக்கும். வேலை இல்லை என்ற நிலைமை தான் உலகத்தில் பெரிய சோகம். வேலை இல்லாமல் இருப்பதால் உலகத்தில் பெரிய சம்பவங்கள்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. 2ஆம் உலகப் போர் ஏன் வந்தது தெரியுமா குழந்தைகளே? 1939 to 1945 சரித்திரத்தை படித்து பார்க்கணும். 6 கோடி மக்கள் செத்தாங்க. எவ்வளோங்க? இப்போ கண்ணு முன்னாடி நடந்தது. 6 கோடி மக்கள் கொலை செய்யப்பட்டாங்க. 2ஆம் உலகப் போர். 6 கோடி. 6 கோடினா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு மக்கள் தொகை 7.5 கோடி தான் உலகத்தாங்க. ஏன் தெரியுங்களா? ஜெர்மனியில் வேலை வாய்ப்பு இல்லை, வேலை இல்லைங்க, சம்பளம் இல்லை. அவன் சொன்னான், ஹிட்லர் கவலைப்படாதீங்க, அவங்க எல்லாருக்கும் வேலை கிடைக்கும், வாங்க துப்பாக்கி எடுங்க, யூதர்களை பூரா கொல்லுங்க முதல்ல. இந்த நாடை பிடிப்பான், அந்த நாடை பிடிப்பான்ட்டான். பிடிக்க ஆரம்பிச்சாலும் பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. 60 மில்லியன் 6 கோடி மக்கள் சேர்த்தாங்க. வேலை இல்லை. சமீபத்தில் இலங்கையில் பார்த்தீங்களா கலவரத்தை? பார்த்தீங்களா? அந்த நேபாளில் பார்த்தீங்களா? அந்த பெங்களாதேஷில் பார்த்தீங்களா கலவரத்தை? பார்த்தீங்களா? மாணவர்கள்லாம் போய் நேராக போய் அந்த பிரசிடென்ட்டுக்கு வீடு அடித்து உடைச்சு அங்கேயே பாத்ரூமில் குளிக்க ஆரம்பிச்சிட்டான். ஹலோ, ஏன் தெரியுங்களா? வேலை இல்லை, மோசமான நிலைமை.
அந்த வேலை இல்லை என்பதை விட மோசமான நிலைமை என்ன தெரியுமா? நியாயமான சம்பளம் இல்லை. சம்பளம் இல்லை என்பதை விட மோசமான சூழ்நிலை என்ன தெரியுமா? சோகம் தெரியுமா? இந்த வேலை எனக்கு பிடிக்கவில்லை. பிடிக்காத வேலையை செய்ய முடியுமாம்மா? பிடிக்காத சாப்பாடு சாப்பிட முடியுமா? பிடிக்காத துணியை போட முடியுமா? பிடிக்காத நண்பன்கிட்ட பேச முடியுமா? அதை விட மோசமான தெரியுங்களா? இந்த வேலை எனக்கு பிடிக்கல, வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலை பெறான்னா அந்த வேலை கொடுக்க மாட்டேங்கிறான். இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை. இந்த சூழ்நிலை நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிற முறையில் தான் முதல்ல இது நமக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இது பிடிச்சிருக்கிறதுல இப்போ ஷேருக்கு பெற்றோர்களும் பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் கேளுங்க, கலந்து ஆலோசிங்க. இது ஒரு ஜனநாயக நாடு, எப்படி தம்பி, எப்படி கண்ணு, இது உனக்கு பிடிச்சிருக்க அந்த வேலை, உனக்கு சந்தோஷமாக இருப்பியா அப்படின்னு கேளுங்க. அவங்களுக்கு மனசு பிடிச்சதா அந்த மாதிரி ஒரு கோர்ஸுக்கு உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் நான் வரும்போது பேசிகிட்டு இருந்தேன், ஒரு நல்ல சூழ்நிலைங்க. எங்கே போனாலும் பள்ளிக்கூடங்கள், எங்கே போனாலும் சிபிஎஸ்சி, எங்கே போனாலும் இன்டர்நேஷ்னல். அப்பாவும் அம்மாவும் நம்ம கஷ்டப்பட்டுட்டோம், பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது, எப்படியாவது படிக்க வைப்போம். நல்ல காலேஜில் அனுப்புவோம், என்ன ஜனம் பரவாயில்ல. 5 லட்சம் 10 லட்சம் குழந்தைகளை இன்றைக்கி உயிரை விட தயாராக இருக்காங்க தமிழ்நாட்டில். தாயும் தகப்பனும் உனக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க, ரெடியாக இருக்காங்க. நீ தான் மீதி காரியத்தை பார்க்கணும், போட்டிக்கு நீ தான் போகணும். இப்போ பாருங்கள், இந்த சாலை பாருங்களேன், எத்தனை ஸ்டால் போட்டிருக்காங்க, எத்தனை காலேஜ் இருக்குது. படிப்பை முடித்து கல்லூரியில் சேரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை பர்சன்டேஜ் இந்தியாவிலே நம்ம 1. 52% பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க போய் காலேஜில் சேர்றாங்க. அமெரிக்காவிலே கிடையாதுங்க, கேனடாவிலே கிடையாது. வட இந்தியாவில் 15, 16, 17%. பெண்கள், தமிழ்நாட்டு பெண்களை பாருங்கள், இந்தியாவுக்கே ரோல் மாடல். பெரும் வேலையில் இருக்கிறது பூரா லேடிஸ். நான் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது டிஎஸ்பி போஸ்ட் தெரியுமா? டிஎஸ்பி போஸ்ட் குரூப் 1 21 டிஎஸ்பி எடுத்தோம். அப்போ நான் தான் காவல்துறை தலைவர். அந்த 21 பேரில் 11 பேர் பெண்கள். ஏன் தெரியுங்களா? அவங்க தான் ஒழுங்காக பரிச்சை எழுதியிருக்காங்க, ஒழுங்காக படித்து எழுதி பார்ப்பாங்க. பையங்களுக்கு வேறு வழியே இல்லை, ஊர் சுற்றுறது, சினிமா பார்த்துட்டு இருக்கிறது, போச்சு, கதை முடிஞ்சு போச்சு. இப்போது தமிழ்நாடு காவல்துறையில் 25% பெண்கள். இப்போது தொழிற்சாலைகளில் வேலை செய்யும் பெண்கள் அகில இந்திய அளவில், இந்தியா 28 மாநிலங்கள் இருக்குது, 150 கோடி மக்கள் இருக்காங்க. நம்ம 7.5 கோடி தான், நம்மளோட 20 மடங்கு அதிகம். இந்தியாவில் உள்ள தொழிற்சாலையில் வேலை பார்க்கும் பெண்களில் பாதி பேர் தமிழ்நாட்டு பெண்கள், பாதி லேடிஸ் வேலை பார்க்க ஆரம்பித்தாங்க. இது ஒரு நல்ல சூழ்நிலை. கல்லூரியில் படிப்பு, ஏகப்பட்ட படிப்பு. கவர்மெண்ட்டே படிக்கிற பிள்ளைகளுக்கு மாதம் 1000 ரூபாங்க. பெண்களுக்கு இப்போ 2000, ஆண்களுக்கு 1000. புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வர் திட்டம். ஐஏஎஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கு மாதம் 7500 ரூபா. நீ ஐஏஎஸ் படிக்கணும்னு நினச்சேன்னா நேராக ஸ்கீமில் சேர்ந்துக்க. படித்து முடித்ததும், டிகிரி படித்து முடித்ததும் உனக்கு 7500 ரூபா மாதம் சம்பளம். நீ நேராக கவர்மெண்ட் காலேஜில் சேர்ந்துக்கலாம். இலவசமாக சாப்பாடு, இலவசமாக ட்ரைனிங் எல்லாம் நடக்குங்க. முதல் கட்ட தேர்வு பாஸ் பண்ணிங்கன்னா 25,000 ரொக்க பரிசு, தொடர்ந்து 7500 ரூபா சம்பளம். முக்கியமான தேர்வு, எழுத்து தேர்வு பாஸ் பண்ணிங்கன்னா 50,000 ரூபா ரொக்க பரிசு. உங்களை கொண்டு போய் டெல்லியில் தங்க வச்சு பயிற்சி எல்லாம் கவர்மெண்ட்டே பண்ணுது. இந்த வருஷம் 58 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க ஐஏஎஸ் பாஸ். இப்படி ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கிற குழந்தைகளே, நீங்கள் செய்ய வேண்டியது இன்னையிலிருந்து ஒரு போர் வீரனாக மாறணும், போட்டியாளனாக மாறணும். போட்டித் தேர்வுகள், ஐஐடி ஜேஇ சொன்னேன், வருஷ சம்பளம் 4 கோடி. யாராவது எழுதுறீங்க, மார்க் கம்மியாக போச்சுன்னா தயவு செஞ்சு அடுத்த வருஷம் எழுதிருங்க. உங்கள் அம்மா அப்பாவுக்கு கஷ்டமே கிடையாது, குறைஞ்சது 1 கோடி சம்பளம் கிடைக்கும் வெளியே வந்தீங்கன்னா. +2 படித்த மாணவர்கள் ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன், இந்திய இராணுவத்தில் சேரலாம், நாளைக்கே சேரலாம். நீங்கள் யூபிஎஸ்சியில் நடத்தக்கூடிய NDA என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எக்ஸாம் எழுதுங்க. இன்டர்வியூ கூப்பிடுவான், நேராக போங்க. நீங்கள் யார் என்னன்னு சொல்லுங்கள், முடிஞ்ச இங்கிலீஷில் பேசுங்க. அட்மிஷன் ஆகிட்டேன்னா வீட்டு டாட்டா சொல்லுங்கள், நிரந்தரமாக போயிடலாம். நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி போன உடனே யூனிஃபார்ம் தைச்சு கொடுப்பான், மிலிட்ரி யூனிஃபார்ம். ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், சல்யூட், அட்டென்ஷன், குதிரை ஏறது, துப்பாக்கி சொல்கிறது, விளையாட்டு எல்லாமே போயிட்டு இருக்கும். 3 வருஷம் கழிச்சு டிகிரி கொடுப்பான். அப்படியே ராணுவத்தில் இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பைலட். ஏர்ஃபோர்ஸ் பைலட் நீங்கள் தான். 1 பைசா செலவு கிடையாது, எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும். நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி கடகவாசல 1000